வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தேனி மாவட்டத்துல பெரியகுளம் அருகே வடகரை பகுதியில் ஒரு கோவில்ல நேத்திக்கு ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது அந்த கோவிலில் அர்ச்சகராக இருக்கக்கூடிய 70 வயது மதிக்கத்தக்க திலகர் என்பவர் அந்த கோவிலுக்குள்ள விளையாடிட்டு இருந்த சில குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி அவங்கள கோவிலுக்குள்ளேயே வச்சு அதுல ஒரு பொண்ண பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாரு. அந்த பெண் வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல, அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கோவத்தோட அந்த கோவிலை முற்றுகையிட, பயந்து போன அந்த அர்ச்சகர் கோவிலுக்குள்ள பூந்து அங்க இருக்கக்கூடிய கிரில் கேட்ட மூடிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்தினர் எல்லாம் போலீஸ்க்கு தகவல் சொல்லி, போலீஸ் வந்து இன்னைக்கு பாக்சோ சட்டத்துல இந்த அர்ச்சகரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்க இருந்து வருது இந்த வக்ரம்? எங்க இருந்து வருது இந்த தைரியம்? கோவிலுக்குள்ள வச்சு நாம எதுவும் பண்ணா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியம் எங்க இருந்து வருது? கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய இது போன்ற அர்ச்சகர்களை அங்க சுத்தி இருக்கக்கூடிய கிராம மக்கள் கண்மூடித்தனமான நம்புறாங்கல்ல, நல்லது செய்வாங்க, இது போன்ற தவறுகள் எல்லாம் இவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா கோவில்ல கடவுளுக்கு பூஜை செய்யறவங்க, கடவுளுக்கும் நமக்கும் பாலமா இருக்கிறவங்க, இவங்க இது போன்ற தப்புகள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்பிதானே குழந்தைங்களை கோவிலுக்குள்ள விளையாட விடுறாங்க. வீட்டுக்குள்ள பாதுகாப்பு இல்ல, பள்ளிக்கூடத்துல பாதுகாப்பு இல்ல, இப்ப கோவிலுக்குள்ளேயே குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இது எங்க போய் சொல்றது? சரி, இது ஹிந்துயிசம்ல மட்டும்தான் நடக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இது போன்ற செய்திகள் எல்லா மதத்திலயும் நம்ம கேள்விப்பட்டுட்டோம். தினமும் பேப்பரை திறந்தா இது போன்ற செய்திகள். இதுக்கெல்லாம் சனாதன தர்ம பாதுகாவலர்கள் தெருவுல வந்து பேச மாட்டாங்க. இதே ஒரு மாஸ்க்லயோ ஒரு சர்ச்சிலயோ நடந்ததுன்னா பாய்க்கிலேயே பேசுவாங்க. ஹெச் ராஜா, அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள். இந்த விஷயத்தை பத்தி எவனாவது வாய் திறந்தானா? இன்னொரு விஷயம் போன வாரம் நடந்தது. ஜக்கி வாசுதேவ் ஆசிரமத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் அங்க சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகள் எல்லாம் போய் இவங்க கேம்ப் நடத்தி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாரு. அந்த நியூஸ் வெளியில வந்த உடனே அது அப்படியே தள்ளிட்டு போயிடுச்சு. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை டிஸ்கஸ் பண்ணல. எந்த சங்கிலும் வந்து மதம் அப்படிங்கிற பேர்ல இப்படி பாலியல் வன்கொடுமை செய்யறீங்களே யாருமே எந்த கேள்வியும் கேட்கல. கோவில் கருவறைக்குள்ளே நடந்தது. அப்பெல்லாம் இவங்க வாய மூடிட்டு இருப்பாங்க இந்து மதத்தின் பாதுகாவலர்கள். பூஜை அறையிலேயே ஒருத்தர் பாஜகவுல பெரிய பதவியில இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் என்ன நடவடிக்கை எடுத்தது கட்சி அவர் மேல? இல்ல அந்த கட்சியை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்றாங்களா? இன்னைக்கு வெக்கமே இல்லாம அந்த ஆளோட மேடையில தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு இது நடந்திருக்கே, சம்பந்தப்பட்ட குற்றவாளியும் ஹிந்து தான், பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் ஹிந்து தான். ஏன் வந்து போராட வேண்டியதானே அந்த குழந்தைக்கு? அதுவும் ஹிந்து குழந்தை தானே. போராட மாட்டாங்க. எல்லா மதத்திலயும் இப்படிதான். கிறிஸ்துவ மதத்துல ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க. வாயை மூடிட்டு கடந்து போவாங்க. இஸ்லாம்ல நடந்ததுன்னா அப்பவும் அந்த மக்கள் அதை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க, கடந்து போயிருவாங்க. எங்க நடந்தாலும் பாலியல் வன்கொடுமை தாங்க. சம்பந்தப்பட்ட குற்றவாளி யாராக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அவன் ஹிந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்டியனா, எந்த அரசியல் பின்புலத்தை சேர்ந்தவன், இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா மதத்தை வச்சு வியாபாரம் பண்றவங்க, மதத்தை ஒரு போர்வையா யூஸ் பண்றவங்க தான் இவ்வளவு அக்கிரமத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இது போன்ற ஒரு சில நபர்கள்னால ஒட்டுமொத்த மதத்தில் இருக்கிறவங்களையும் கேவலமா பேசுறாங்க. நேத்து பாருங்க, கர்நாடகால முனிரத்னா அப்படிங்கிற ஒரு பிஜேபி எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பெண் இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து என்ன 3 வருஷமா மந்திரியா இருக்கும் பொழுது மந்திரிக்குன்னு ஒதுக்கப்பட்ட அறை இருக்கு இல்லையா விகாச சௌதால, அதுல வச்சு என்ன ரேப் பண்ணிருக்கிறாரு. அபிஷியல் கார்ல என்ன ரேப் பண்ணிருக்கிறாரு. ஒரு கொடவுன்ல கூட்டிட்டு போய் என்ன ரேப் பண்ணாரு. இது மட்டும் இல்லாம ரேப் பண்ணத வீடியோ எடுத்து வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணி எதிர்கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை வந்து ஹனி ட்ராப் பண்றதுக்கு என்ன ஒரு கருவியா யூஸ் பண்ணாருன்னு அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட்ல கொடுத்திருக்காங்க. இப்படி எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களையும் ஹனி ட்ராப் பண்ணி அதை வச்சு வீடியோ எடுத்து மிரட்டி இருக்கிறான் அந்த ஆள்.
இவங்கெல்லாம் தான் ஹிந்து மதத்தை காப்பாத்துறோம் அப்படின்னு மேடையா ஏறி பேசுறாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஹிந்து மதத்தையோ, கிறிஸ்துவ மதத்தையோ, இஸ்லாமையோ காப்பாத்தன்னு யாருமே கிளம்பி வர வேண்டிய அவசியமே இல்ல. அந்தந்த மதத்தில் இருக்கவர்கள் அந்தந்த மதத்துல நடக்கக்கூடிய அநியாயத்தை, அக்கிரமத்தை கேள்வி கேட்டீங்கனாலே போதும். நீங்கள்லாம் சேர்ந்து காப்பாத்தணும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு கடவுள்? வேடிக்கை பாக்குறதுக்கா? மதம் வேறு, தனி மனித ஒழுக்கம் வேறு. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. தனி மனித ஒழுக்கம் இல்லன்னா அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு நம்ம எந்த தெய்வ தாட்சணியமும் பார்க்க கூடாது. அதுவும் இது போன்ற சிறார் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கங்க. 70 வயசு அர்ச்சகர் தானே, அதுவும் கோவிலுக்குள்ள தானே இருக்காங்க அப்படின்னு நம்பி தானே பெற்றோர்கள் அனுப்புறாங்க. கோவிலுக்குள்ள வச்சே இப்படி ஒரு விஷயம் செய்ய முடியுதுன்னா அப்ப கடவுள் மேல உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு, இல்ல என்ன பயம்தான் இருக்கு? கோவிலுக்குள்ள வச்சு இது போன்ற விஷயங்கள் செய்றீங்கன்னா வெளியில நீங்க என்னன்னா செய்ய மாட்டீங்க. மீண்டும் சொல்றேன், இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். நீங்க மதிக்கக்கூடிய அந்த கடவுள் மேலயே உங்களுக்கு பயம் இல்ல, நீங்க மதிக்கக்கூடிய அந்த கடவுள் மேலயே உங்களுக்கு மரியாதை இல்லன்னா அப்புறம் என்ன மதத்தை ஃபாலோ பண்ணி என்ன பிரயோஜனம்?